Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. சார், எம்ஜிஆர் அவருக்கும் என்ன ஒரு நட்பா இல்லை என்ன ஒரு அன்பு? ஏன்னா நிறைய இடங்கள்ல எம்ஜிஆர் பற்றி பேசும்போது அவர் நெகிழ்ச்சி ஆயிடுறாரு. என்ன காரணம்? எம்ஜிஆர் சிவாஜி ஆகிய ரெண்டு பேருடனும் அவருக்குள்ள சம்பவங்கள் ரெண்டுமே வித்தியாசமான சம்பவங்கள். முதல்ல நீங்கள் எம்ஜிஆர் கேட்டனால எம்ஜிஆர் பற்றி சொல்லிடுறேன். டெல்லி கணேஷ் ஒரு மிகச்சிறந்த நடிகராக இருந்தாலும் மிகப்பெரிய விருதுகள் கொடுத்து அவரை நம்ம கௌரவிக்கலை அப்படின்றது தான் முக்கியம். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட பழக்கம் இந்தியர்களுக்கே எப்போன்னா யார் யாரெல்லாம் நல்ல கலைஞர்களோ திறமையான கலைஞர்களோ முக்கியமான கலைஞர்களோ கூடுமான வரைக்கும் அவங்கள கௌரவிக்க மாட்டோம். எப்போது ஒரு சிலரை அவங்க இறந்ததுக்கு பின்னாடி கௌரவிப்போம், இல்லைன்னா சில பேரை கௌரவிக்காமல் விட்டுரும். ஏன்னா நடிகர் தினம் சிவாஜி கணேசனுக்கே சிறந்த நடிகருக்கான விருதை கொடுக்காத நாடு இது. அதே மாதிரி மிகச்சிறந்த ஒரு இசையமைப்பாளரான MS விஸ்வநாதனுக்கே கடைசி வரையில் பத்மஸ்ரீ விருதோ அல்லது சிறந்த இசையமைப்பாளருக்கான விருதோ வழங்காத ஒரு நாடு இது. அது மாதிரி தான் டெல்லி கணேஷும். அவருக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய விருதுனா அது கலைமாமணி விருது தான். இந்த கலைமாமணி விருது அப்படின்றது ஒருத்தருக்கு 2 பேருக்கு வழங்குற விருது இல்லை, 25-30 பேருக்கு வழங்கக்கூடிய விருது. அப்படி விருது வழங்கும்போது கலைமாமணி வாங்குறவங்களுக்கு அந்த விருது பெருசு. பார்வையாளர்ந்து பார்க்குறாங்கல்ல, அவங்க யார் இதில் முக்கியமாக இந்த இதே விருதை கமல்ஹாசன் வாங்கும்போது அப்படியே ஃபோட்டோக்கள்லாம் அப்படி 100 ஃபோட்டோகிராஃபர் எடுப்பாங்க. சாதாரண நாள் இருக்கும்போது இவங்களே நின்று சார் போட்டோ எடுங்கன்னு கேட்குற மாதிரி ஆகிடும். இப்படி தான் டெல்லி கணேஷ் அந்த விருதை வாங்கும்போது மிகப்பெரிய அளவில் யாரும் அதை ஃபோட்டோ எடுக்கலை, யாரோ ஒருத்தர் மட்டும்தான் ஃபோட்டோ எடுத்திருக்காரு. ஓகே, இதை எம்ஜிஆர் எப்படிப்பட்ட ஒரு மதி நுட்பம் படைத்தவர் அப்படின்றதான், மற்றவங்க சென்டிமெண்ட்டை எந்த அளவுக்கு மதிக்கக்கூடிய அப்படின்றது தான் இங்கே நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். இதை எம்ஜிஆர் நோட் பண்ணிட்டார். ஓகே, விழா முடிஞ்ச உடனே டெல்லி கணேஷ் தன் பக்கத்தில் நிறுத்தி ஃபோட்டோ எடுங்கன்னு இருக்காரு. அப்போ எத்தனை கேமராக்கள் அந்த ஃபோட்டோ எடுத்துருக்கோன்னு நான் சொல்ல தேவையில்லை. எம்ஜிஆர் பக்கத்தில் ஒருத்தர் கூப்பிட்டுட்டு ஃபோட்டோ எடுங்கன்னு சொன்னால் என்ன ஆகும்? அப்படி ஃப்ளாஷ் முன்ன ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. அதனால் அப்படியே நெகிழ்ச்சி ஆகிடுச்சு அவருக்கு. எம்ஜிஆர் எவ்வளோ பெரிய மனிதர், நம்முடைய உணர்ச்சிகளை மதித்து நாம் மனசு சங்கடப்படக்கூடாதுன்னு நம்மளை கட்டி அணைச்சிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்தாருன்ற ஒரு நெகிழ்ச்சி தான் எம்ஜிஆர்கிட்ட. அதே மாதிரி தான் சிவாஜியோடும். என்ன காரணத்தாலும் முதல் நாள் படப்பிடிப்பில் சிவாஜிக்கு இவரை எவ்வளோ பிடிக்கல. ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் கேப் நடந்திருக்கு. ஆனால் அதுக்காக இவர் சிவாஜி கிட்ட உள்ள ஒரு மிகப்பெரிய நல்ல குணம் என்னென்னா, அவருக்கு பிடிக்காதவங்களே இருந்தால் கூட யாரையும் கூப்பிட்டப்பா இந்த ஆளை எனக்கு பிடிக்காது, இப்போ அர்ஜுனை பிடிக்கல சிவாஜிக்கு, அர்ஜுனுக்கு நல்ல பழக்கம் என்னன்னா கூட அர்ஜுன் நாலுலேருந்து படத்தில் போடாதீங்கன்னு சொல்லவே மாட்டார். ஓகே, இப்போ கவிஞர் கண்ணதாசனுக்கும் அவருக்கும் இடையே ஒரு கருத்து வேறுபாடு இருந்த காலகட்டத்தில் கூட கவிஞர் கண்ணதாசனுடைய படங்களுக்கு பாட்டு எழுத கூப்பிடாதீங்கன்னு ஒரு நாளும் சிவாஜி சொன்னதில்லை. அப்படி இருந்தும் ஒரு காலகட்டத்தில் கண்ணதாசனை சேர்த்துக்கிட்டு தான் சிவாஜி. அது மாதிரி தான் அவர். அடுத்த படப்பிடிப்புலேருந்து பார்த்தா டெல்லி கணேஷ் அவரும் அவ்வளோ நெருக்க மாட்டாங்களாம். டெல்லி கணேஷ் அந்த என்ன டெல்லி கணேஷ் ட்ரெஸ்ஸை கொடுத்துருக்க, நல்ல பட்டு சட்டையாக கொண்டு வா, டெல்லி கணேஷுக்கு வாட்ச் நல்ல வாட்ச் கொண்டு வா, நல்ல மோதிரம் கொண்டு வாலாம் சொல்லி இவர் இது பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இவர் கண்கலங்கிற மாதிரி இன்னொரு சம்பவம் சொன்னார் நம்மகிட்ட. அதில் சிவாஜியோட ஒரு கலந்து கொண்ட கடைசி நாள் படப்பிடிப்பு கஸ்தூர் ராஜா படத்துடைய படப்பிடிப்புன்னு நினைக்கிறேன். அந்த படப்பிடிப்புலேருந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் சிவாஜி கிளம்புறாரு. போகும்போது யார்கிட்டையுமே ஒன்றும் சொல்லலையா அவர். பட் டெல்லி கணேஷ்ட்டு மட்டும் கணேஷ் நான் போய் வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அதுக்கப்புறம் டெல்லி கணேஷால் சிவாஜியை பார்க்க முடியல, அவர் இறந்துட்டார். அதை பதிவு செய்யும்போது கண்கலங்க நம்முடைய நிகழ்ச்சியில் பதிவு செய்தார். அந்த அளவு நெருக்கமான உறவு ஒரு பக்கம் எம்ஜிஆர், ஒரு பக்கம் சிவாஜி, 2 பேருடனும் இவருக்கு இருந்தது. சார், இவருடைய கல்யாணத்தை பற்றி சொல்லுங்கள். லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? இந்த கேள்வி அவர்கிட்டயே நான் கேட்டேன். டெல்லி கணேஷுடைய மனைவி இவருடைய உறவுக்கார பெண் தான். அந்த அம்மாவை திருமணம் பண்ணிக்கணும்னு இவருக்கு ஆசை. ஆனால் அவங்களுடைய மனசு என்னன்னு நமக்கு தெரியாது இல்லையா? அதனால் அவங்ககிட்டயே போய் நேராக சொல்லியிருக்காரு, உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது, உனக்கு விருப்பம் இருந்தால் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், உனக்கு விருப்பம் இல்லைன்னு நீ தாராளமாக சொல்லலாம், எனக்கு அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, நான் பார்த்து வேறு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ உனக்கு யார் விருப்பமோ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த அம்மாக்கிட்ட சொல்லியிருக்காரு. அந்த அம்மா இல்லை உங்களை நான் திருமணம் செய்துக்கிறேன், எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம். இவருக்கு மிகுந்த மகிழ்ச்சி. எதனால் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன்
இதுக்கான பதில் என்னவா இருக்குன்னு எல்லாரும் பார்ப்போம். இல்லைங்க என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்கள் நல்ல பர்சனாலிட்டியாக இருக்கீங்க, அதனால் உங்களுக்கு எனக்கு பிடிக்கும். நான் நீங்கள் வந்ததுலேருந்து பார்க்குறேன் ரொம்ப தன்மையாக எல்லாத்தையும் பழகுறீங்க, அதனால் நம்ம கல்யாணம் பண்ணிட்டா இது மாதிரி ஒரு ஆளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு தோணுச்சு. இல்லை நீங்கள் இந்த அளவு ஹைட்டு ஒரு வாட்ட சாட்டமாக இருக்கீங்க, அதனால் இன்னும் நல்ல கலர் நீங்கள், இது மாதிரிலாம் ஏதாவது ஒரு பதில் இருந்தால் பரவாயில்ல. அவங்க சொன்னது ரொம்ப வித்தியாசமான பதில். என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு கேட்ட முதல் நபர் நீங்கள் தான். ஓகே. அதனால் வந்து உங்களை விட சிறந்த ஆள் எனக்கு யார் இருக்க முடியும், அதனால் உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்களாம். இந்த இன்சிடெண்ட் அவரே சொன்னார், ரொம்ப வித்தியாசமான ஒரு இன்சிடெண்ட்டாக இருந்தது. அந்த தம்பதிகள் 2 பேரும் நான் அவங்க வாழ்கின்ற காலத்தில், டெல்லி கணேஷ் வாழ்கின்ற காலத்தில் பார்த்துருக்கேன். ரொம்ப லட்சணமான தம்பதிகள். அவங்க பார்த்தாவே நமக்கு வந்து காலையில் விழுந்து கும்பிடணும்னு தோணும். அந்த அளவுக்கு ஒரு மங்களகரமான தம்பதிகளாக 2 பேர் இருந்தாங்க. இப்போ அவருடைய மறைவு வந்து நமக்கே இந்த அளவு வருத்தத்தை தருது அப்படின்போது அந்த அம்மாவுக்கு எவ்வளோ பெரிய ஆழ் மனசில் எவ்வளோ பெரிய வருத்தத்தை தரும் அப்படின்றத என்னால் புரிஞ்சிக்க முடியுது. சார், அவர் சினிமாக்குள்ளே என்ட்ரானதுக்கு அப்புறமே அவரோட நடிப்பை பார்த்து அவர் ஒரு நல்ல நடிகன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வந்து ஏற்றுக்கிட்டோம். ஆனால் சினிமாக்குள்ளே வரதுக்கு முன்னாடி நான் இப்படி நடிக்க போகிறேன் அப்படின்னு வந்து அவங்க ஃபேமிலிகிட்ட சொன்னப்போ இதெல்லாம் வந்து அவங்க ஏற்றுக்கிட்டாங்களா? அவங்க ஏற்றுக்கிறதுல வந்து மிகப்பெரிய ஆட்சேபம் இருக்க வாய்ப்பு இல்லை. என்னென்னா இவர் வந்து ஆரம்ப காலத்துலேருந்தே நாடகங்கள் நடிச்சிட்டு இருந்தார். இப்போ நடிப்பு சம்மந்தம் இல்லாத ஒருத்தர்னா தான் இதெல்லாம் யோசிப்பாங்களே தவிர, இவர் ஆரம்ப காலத்திலேருந்து நடிச்சிட்டு இருக்கிற அப்படின்றதுனால இதில் வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய தயக்கம் இல்லை. 2வது, ஒருத்தர் சினிமாவில் நடிக்கிறாருன்னா முக்கியமாக கதாநாயகனாக போகும்போது அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் அபுக்கணும். ஏன்னா கதாநாயகன் நடிக்கும்போது ஒரு பல கதாநாயகர்களோட பழக்கம் ஏற்படும். அதனால் எங்கேயாவது பாதை மாறி நம்மளை அப்படியே விட்டுட்டு போயிடுவார் அப்படின்ற தயக்கம் எல்லாருக்கும் இருக்கும். இவர் ஆரம்பத்தில் ஏற்று நடித்ததெல்லாம் வந்து நல்ல நல்ல கதாபாத்திரங்கள் தான் அப்படின்றதுனால அந்த தயக்கம் அறவே இல்லாமல் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்காக டெல்லி கணேஷ் கதாநாயகன் நடிக்கவே இல்லைன்னு சொல்ல முடியாது. 2 படத்தில் கதாநாயகன் நடிக்கக்கூடிய வாய்ப்பு கூட அவர் கிடச்சிது. ஆனால் ரெகுலர் ரொட்டீன் கதாநாயகன் கதாபாத்திரம் இல்லை. அதனால் வந்து அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவர் ஏற்கனவே நடிப்புத்துறை தான் இருந்தார். ஒரு பக்கம் நாடகத்தில் தொடர்ந்து நடிச்சிட்டு இருந்ததுனால இவர் சினிமாவில் நடிக்க போகிறதுக்கு வந்து அவங்க வீட்டில் எந்த ஒரு ஆட்சேபத்துக்குரிய விஷயமாகவும் இல்லை. சார், இப்போ கமலஹாசன் அவர்களோட அந்த நட்பை பற்றி நம்ம வந்து சொன்னோம். ரஜினியோட அவர்களும் வந்து படங்கள் வந்து பண்ணியிருக்காரு. ஆனால் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரஜினியோட படம் பண்ணல அப்படின்ற ஒரு பிம்பம் மட்டும்தான் வந்து வெளியே இருக்குது. இது எதனால் வந்து அப்படி இருக்குது? அதுக்கு காரணம் பட எண்ணிக்கை தான். ஓகே. இப்போ கமலஹாசனோட டெல்லி கணேஷை பார்த்தோம்னா பல படங்களில் திரும்ப திரும்ப பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. அந்த அளவுக்கு ரஜினிகாந்தோட இவருடைய படங்கள் அமையலை. ரஜினிகாந்தோடு இவர் நடித்த படங்கள் வந்து மிகச்சில படங்கள். அதன் காரணமாக தான் ரஜினிகாந்தோடு இவர் நடிக்கலை அப்படின்ற மாதிரி வெளியில் ஒரு கருத்து இருக்குது. இவருடைய மறைவுக்கு கூட ரஜினிகாந்த் இரங்கல் செய்தி தெரிவித்திருந்தார். அந்த இரங்கலில் கூட அவருக்கும் தனக்கும் உள்ள நெருக்கத்தை பற்றியெல்லாம் அவர் குறிப்பிட்டிருந்தார். சார், அவர் ஒரு மேடையில் பேசும்போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இங்கே வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து கரெக்டான அவார்டோ அங்கீகாரமோ எதுவுமே வந்து கிடைக்கிறது இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த காலகட்டங்களில் ஓகே, இப்போவும் அந்த நிலைமை வந்து நீடிக்குதா? அதை பற்றி தான் இவ்வளோ நான் சொன்னேன் நான். எஸ், இந்த நிலைமை வந்து இதுவரையிலே மாறலை அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். நம்ம பல கலைஞர்களில் பார்க்கணும். பல முக்கியமான திறமையுள்ள கலைஞர்களுக்கு வந்து சரியான முறையில் வந்து கௌரவம் கிடைக்கல அப்படின்றது தான் உண்மை. இந்த பத்மஸ்ரீ விருதுன்ற கூட கலைத்துறைக்கு வந்து ரொம்ப கம்மியாக கொடுக்கப்படுறதா தான் நான் பார்க்குறேன். இப்போ பல துறையினருக்கும் பத்மஸ்ரீ விருது தராங்க. அதனுடைய எண்ணிக்கையை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக்கி நிறைய பேர், அதாவது எந்த பரிசோ பாராட்டோ வாழ்த்துக்களோ அவங்க உயிரோடு இருக்கும்போது அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி அந்த மகிழ்ச்சி வந்து ஒரு அலானியானது. அவங்க இறந்ததுக்கு பின்னால் அது நீங்கள் எவ்வளோ பாராட்டி என்ன பிரயோஜனம்? நான் வந்து பொதுவாகவே தமிழ் சினிமா இல்லை, இந்திய சினிமா உலகத்திலே என்ன பார்க்குறேன்னா, ஒருத்தர் மறைஞ்சதுக்கு பின்னாடி அவங்கள பற்றி விதவிதமான செய்திகள் வருது. அவ்வளோ ப்ரொஃபைல்ஸ் வருது. குறிப்பாக சொன்னோன்னா கே பாலச்சந்தருடைய மகன் கைலாசம் அப்படி அத்தனை பேருக்கு உதவியாக இருந்திருக்காரு. புதிய தொழில்நுட்பத்தை கொண்டு வரத்தில் வந்து அவ்வளோ முயற்சி பண்ண ஒரு மனிதராக இருந்திருக்கார் அப்படின்ற விஷயம்லாம் அவருடைய இறப்புக்கு பின்னாடி தான் எனக்கே தெரிய வந்தது. அதில் பாதி விஷயந்தான் எனக்கு தெரியும், பாதி விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது. இன்றைக்கி டெலிவிஷன் துறையில் இருக்க பல பேருக்கு குருன்னா அது வந்து பாலச்சந்தருடைய மகனான கைலாசம் தான். இந்த விஷயம்லாம் அவர் இருக்கும்போது தெரிஞ்சதுனா இல்லை, அவர் இறந்ததுக்கப்புறம் எல்லாம் பற்றியாக சொல்கிறாங்க. அது மாதிரி எல்லோரும் இப்போ நான் பொதுவாகவே பல முறை இந்த வேண்டுகோள் வச்சுருக்கேன். பாராட்டுறத தயவு செய்து அந்த மனுஷன் வாழற காலத்தில் எந்த மனிதனாக இருந்தாலும் ஒரு நல்ல இசையமைப்பாளருக்காராக இருக்கும்போது பாராட்டுங்கப்பா. ஒரு நல்ல பாடலாசிரியர் இருக்காராக இருக்கும்போது அவரை பாராட்டுங்க. அவர் இறந்த பிறகு அவர் இந்திரன் சந்திரன் சொல்லி என்ன பயன்? அது வந்து ஒரு காகித அஞ்சலி தான் இருக்குமே தவிர உளப்பூர்வமான ஒரு நிறைவை வந்து அந்த கலைஞனுக்கு தரப்போகிறது இல்லை. அது மாதிரி தான் டெல்லி கணேஷை பற்றி இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வார காலமாக நான் பல பதிவுகளை பார்க்குறேன். முகநூலில் எடுத்தால் அவரை பற்றி தான் பதிவு இருக்குது, யூடியூப்பில் பார்த்தா அவரை பற்றி தான் இருக்குது. பலதரப்பட்ட நட்சத்திரங்கள், பலதரப்பட்ட நண்பர்கள் அவரை பற்றி பதிவு செய்துக்கிட்டே இருக்காங்க. அதுதான் என்னுடைய மிகப்பெரிய வருத்தம்.
சார் அவர் பல கேரக்டர் வந்து பண்ணியிருக்காரு. உங்களுக்கு பிடிச்சமான கேரக்டர்னா எது? டெல்லி கணேஷ் நடித்ததில் வந்து பிடிச்சமான கேரக்டர் சொல்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவர் இறந்த போது என்கிட்ட பேட்டி எடுத்த பல பேர் இந்த கேள்வி கேட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் இதுதான் நான் சொன்னேன். ஏதோ ஒரு 2 கதாபாத்திரங்களை அவர் நடிச்சிட்டு போயிருந்தாருன்னா சொல்லலாம். நிறைய சொல்லிகிட்டே போகலாம். நாயகன், நான் சொன்ன மாதிரி நாயகனுடைய அந்த ஐயர் கதாபாத்திரமாக இருக்கட்டும், மைக்கேல் மதனகாமராஜனுடைய அந்த கதாபாத்திரமாக இருக்கட்டும், இல்லை அபய் சண்முகி கதாபாத்திரம் மட்டும், இப்படி பல திரைப்படங்களை சொல்லிகிட்டே போகலாம். எந்த கதாபாத்திரத்தில் அவர் நடிக்கலை அப்படின்னு கேட்டோம்னா வேணா பதில் சொல்கிறது சுலபமாக இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். அவர் வந்து ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்தார் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இப்போ அவரோட மருமகன், பையன், அந்த மாதிரி வந்துட்டு நிறைய பேர்த்தோட அவங்க சொல்லும் போதே வந்து அவ்வளோ ஒரு ஜாலியான பர்சன். யாருக்கிட்டையும் வந்து இப்போ நீங்கள் சொல்லும்போது காழ்ப்புணர்ச்சியே இருக்காது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ அவருக்குள்ள ஏதாவது வருத்தம் ஏதாவது இருந்திருக்கா? மிகப்பெரிய வருத்தம் அவருடைய என்னென்னா, தன்னுடைய மகனை ஒரு பெரிய ஹீரோவாக்க முடியலையே. ஆக்சுவலாக அவரை ஹீரோவாக்கி பார்க்கணுன்றது இவருடைய ஆசை இல்லை. அவர் வந்து ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யணும் தான் முதல்ல விரும்பினார். ஆனால் பையனுடைய ஆசை வந்து சினிமாவில் நடிக்கணும் அப்படின்னு. அப்போ அவனுடைய ஆசை என்னவாக இருக்கும்? தன்னுடைய பையனுடைய எது விஷோ அதை நிறைவேற்றி தரணும் அப்படின்னு தான் இருக்கும். அதுக்காக தான் அவர் வந்து நிறைய போராடினார். பல பேர்ட்டு இது மாதிரி இப்போ நான் இப்போ ரேவதிக்கிட்ட பேசினான்னு சொன்னேன் இல்லையா, அது மாதிரி பல பேர்ட்டு வந்து முயற்சி கூட பண்ணியிருக்காரு. எப்படியாவது அந்த பையனை தன்னுடைய காலத்திலேயே வந்து சினிமா உலகத்தில் ஒரு நல்ல கதாபாத்திரத்தில் பார்க்கணும் அப்படின்றது அவருடைய ஆசையாக இருந்தது. அது நிறைவேறாமல் போயிடுச்சு அப்படின்றது தான் அவருடைய வருத்தமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவருடைய மனதை வாட்டிய மிகப்பெரிய கவலையாக கூட அது இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது நீங்களாக பார்த்தா வந்து ஒரு தன்னிறைவு பெற்ற ஒரு வாழ்க்கை தான் டெல்லி கணேஷனுடைய வாழ்க்கை. அவர் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய சோகம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. நான் அவர் இறந்த போது முகநூலில் பதிவு செய்த போது அதுதான் செய்யுது. டெல்லி கணேஷ் வந்து இன்றைக்கி இல்லை, இப்போ வந்து அவருக்கு 80 வயசு. 80 வயசில் அவர் மறைஞ்சிருக்காரு. 100 வயதில் அவர் மறைஞ்சால் கூட டெல்லி கணேஷ் மறையும் போது நமக்கு வருத்தமாக தான் இருக்கும். ஆனால் டெல்லி கணேஷை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு சென்றிருக்கிறார், எந்த சந்தேகமும் இல்லை. சினிமா உலகத்தில் பார்த்தா இன்றைக்கும் அவர் பேர் சொல்லுகின்ற மாதிரி பல 100 படங்கள் இருக்குது. குடும்ப வாழ்க்கையிலையும் பார்த்தா மனைவி, மகள், மகன், மருமகன் எல்லோருடனும் வந்து நல்ல ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு தான் பண்ணியிருக்கார். ஸோ அவருடைய ட்ராவல் இருக்குது, அது வந்து ஒரு நல்ல ட்ராவல் அப்படின்னு பதிவு செய்தேன். அதை தாண்டி அவருக்கு இருந்த ஒரு வருத்தம்னா இதுதான். டெல்லி கணேஷ் அவர்களை பற்றி நிறைய தெரியாத விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணீங்க. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு அறிந்து மறியாமல் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.